மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் இன்று மாலைக்குள் பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. பணிக்கு திரும்பாத மருத்துவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு அனுமதி. சரக்கு லாரி போக்குவரத்து நிறுவனங்கள் வழங்கி வரும் இதர சேவைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்க முடிவு. ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கம் அதிருப்தி. சென்னை ஓரகடத்தில் கணினி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க HP நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 3380 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் ஆலை மூலம் முதற்கட்டமாக 1500 பேருக்கு வேலைவாய்ப்பு. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 16 ஆண்டுகளில் இல்லாத அளவில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பாஜக அரசு ₹1 கூட ஒதுக்காதது RTI மூலம் அம்பலம். மதுரையில் அரசு திட்டங்களின் நிலை குறித்து அமைச்சர் உதயநிதி தலைமையில் ஆலோசனை கூட்டம். தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என உதயநிதி திட்டவட்டம். மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சைதாப்பேட்டை போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியது குறித்து இன்று காலைக்குள் விளக்கம் அளிக்க தலைமை ஆசிரியருக்கு கெடு. பொறியியல் சேர்க்கையில் சென்னையை பின்னுக்கு தள்ளிய மேற்கு மண்டலம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவில் சேர்வதற்கு மாணவர்கள் ஆர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.